GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவின் தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை குறித்து நீண்ட காலமாக விவாதங்கள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூரு மத்திய தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருந்ததாகவும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதை முற்றிலும் மறுத்த தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டு என்ற பேச்சுக்கு இடமில்லை என கூறி ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுத்தது. இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் பதிலை மறுத்த ராகுல் காந்தி வாக்கு திருட்டு தொடர்பாக சில நாட்களில் காங்கிரஸ் கட்சி ஹைட்ரஜன் குண்டை வீசும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று வாக்கு திருட்டு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து புதிய தரவுகளை ராகுல் காந்தி வெளியிட்டார். குறிப்பாக கர்நாடகாவில் உள்ள வாக்குகளை நீக்க தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திராவில் இருந்து விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கர்நாடகாவில் கோதாபாய் என்ற பெயரில் லாகின் ஐடியை உருவாக்கி 12 வாக்காளர்களை நீக்க விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்படியான எந்த தகவலும் தனக்கு தெரியாது, எனக்கும் அதுக்கும் எவ்வித சம்பந்தமில்லை என கோதாபாய் மறுத்துள்ளார். இதற்கு யார் காரணம்? யாரை காப்பாற்ற தேர்தல் ஆணையம் வேலை செய்கிறது என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த மக்களவை தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதற்கு 100% ஆதாரம் உள்ளது என்றும் அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், தேர்தலில் மக்கள் தங்களின் வாக்கு அளிக்கும் உரிமையை எவ்வாறு இழந்து நிற்கிறார்கள் என்பதை நிரூபிக்க மற்றொரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. தேர்தல் நடைபெறும் போது லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்க யாரோ ஒருவர் முயற்சி செய்கிறார். இதற்கு சரியான உதாரணம் கடந்த தேர்தலின் போது கர்நாடக மாநிலம் அலந்த் தொகுதியில் 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளை நீக்க முயற்சி நடந்தது. ஆனால் இந்த வாக்குகள் நீக்கியதாக குறிப்பிட்ட சிலர் பிடிபட்டனர். ஆனால் அது தற்செயலாக நடைபெற்றது. அந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி நிலைய அதிகாரி தன்னுடைய மாமாவின் வாக்கு நீக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளார். இதற்கு யார் காரணம் என சரிபார்த்த போது அவரின் பக்கத்து வீட்டுக்காரர் வாக்கை நீக்க விண்ணப்பம் செய்திருந்தது தெரிய வந்தது. அவரிடம் கேட்டால் நான் எந்த வாக்கையும் நீக்கவில்லை என்று தெரிவித்தார். வாக்கை நீக்கிய நபருக்கோ அல்லது வாக்கு நீக்கப்பட்ட நபருக்கோ இந்த விஷயம் தெரியாமலேயே இந்த முறைகேட்டை வேறு ஒருவர் செய்திருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறது. இதை மக்கள் முன் இன்று வெளிச்சம் போட்டு காண்பித்துள்ளோம். தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற பதில்கள் தங்களுக்கு தேவையில்லை. ஆதாரத்தை கொடுத்துள்ளோம், நடவடிக்கையை எதிர்பார்க்கிறோம் என ராகுல் காந்தி தெரிவித்தார். சமீப காலமாக இந்திய தேர்தல் ஆணையம் மீது அடுக்கப்படும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.